ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்? லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா, இங்கே ப்ரோக்ராமையும் நான் டைப் பண்ணிவிட்டு ப்ளே உள்ளே போனால் எனக்கு இந்த கொஷின்ஸ்லாம் வரணும்னு நம்ம பார்த்தோமா? எனக்கு நம்ம இந்த கொஷின்ஸ்லாம் வரணும்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு see about இது வந்து 10லேருந்து வரக்கூடாது, 50லேருந்து வரணும். 50லேருந்து 150 இன்க்ரீஸ் பண்ணுவோம். 150 இன்க்ரீஸ் பண்ணால் இது 200 வந்துடுமா? 200லேருந்து 150னா 350 வந்துடுமா? 350லேருந்து 150னா 400 வந்துடும். 150 கூட வேணாம், 250 இன்க்ரீஸ் பண்ணுவோம். 250 இன்க்ரீஸ் பண்ணால் இது 250 வரும். 250லேருந்து 500 வரும். 500லேருந்து 750 வருமா? 750. ஓகேவா? இது கரெக்டாக இருக்குமா? நெக்ஸ்ட்டு வந்து கீழே என்ட்ரிஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். நான் என்ட்ரி கிரியேட் பண்ணணுன்னு தானே சொல்லியிருந்தேன். அதுக்கு டைனமிக்காக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? டைனமிக்காக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வேர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபங்க்ஷனில் செல்ஃபை வச்சு நம்ம பண்ண போகிறோம். செல்ஃபில் இங்கே வந்து நான் வின்னு ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணி v is equal to என்னென்னா ஆன்சர். ஆன்சரு ஜே வேல்யூ நம்ம பண்ணுறோம் இல்லையா? ஜே வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரோம் இல்லையா? அங்கே கொடுக்குறேன் நான். ஓகேவா? இங்கே வந்து த சேம் திங் வியை கொடுக்குறேன். இது எப்படி ரன் ஆகணும்னு உங்களுக்கு தெரியுதா? நான் சொல்கிறேன் இருங்க. ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ணுறேன். செல்ஃப் டாட் குயிஸ் ஃப்ரேம் 1க்குள்ளே இருக்கணும். அண்டு ஃபாண்ட்டு என்னவாக இருக்கணும்னா, ஃபாண்ட்டு வந்து ஏரியல் 15 இருக்கணும். ஏரியல் 15 இருக்கணும். அதே வேர்ஸு செல்ஃபு வி டாட் பேக்கு டாட் பிளேஸு எங்கே பிளேஸ் ஆகணும்னா x is equal to 50, ஆல்சோ y is equal to 75 கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போது இது செப்பரேட்டாக கிரியேட் ஆகும். என்ன வேரியபிள் நேம் வச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து j is equal to 1ன்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நான் ஒவ்வொரு வேல்யூக்கும் ஜேவோட வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேங்க. ஜே எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? கொஷின் நம்பருக்கும் யூஸ் ஆகுது, வேரியபிள் நேம் யூனிக்காக க்ரியேட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சின்டாக்ஸ். கரெக்டாக பார்த்துங்க. இங்கே பாருங்கள், செல்ஃபை வச்சு நம்ம டைனமிக்காக வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணால் அப்படி தான் க்ரியேட் பண்ணணும். எனக்கு இப்போது இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஆன்சரு 12ன்னு நான் கொடுத்தாச்சுங்க. 12வது கொஷினில் இருக்க என்ட்ரியை வந்து எனக்கு கொடுக்கும். ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஆன்சரு இங்கே அந்த ஜேவோட வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். அந்த வியை தான் எடுத்து வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு இப்படி தான் செப்பரேட் ஆகுமே. ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து இந்த வேல்யூவில் எனக்கு இருக்கும். உங்களுக்கு புரியுது தானே உங்களுக்கு? இப்போ இப்போது நான் ஒவ்வொன்றா செப்பரேட்டாக கிரியேட் பண்ணிட்டேன்னா இது கரெக்டாக ப்ளேஸ் ஆகுதான்னு பார்த்துடலாமா? இங்கே வந்து ப்ரோக்ராமிங் நான் கொடுக்குறேன், ப்ளே கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு என்ட்ரிலாம் கிரியேட் ஆகிருக்கு, செப்பரேட்டாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, அது வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கணும். ஓகேவா? ஒரு 90 கொடுக்குறேன். 90 வேணாம், 100 கொடுக்குறேன். இப்போ ரீரன் பண்ணுறேன். ப்ரோக்ராமிங் ப்ளே கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ கரெக்டாக இருக்கா உங்களுக்கு? இப்போ வந்து என்னுடைய ஆன்சர் வந்து விஜய் சங்கர். இதுக்கு C++ தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொன்றுத்துக்கு இதுக்கு என்னது, கைடோவான் தான் ஆன்சரு. இப்படி கொடுக்குறேன். கரெக்டாக ஒரு கரெக்டாக கைடோவான் இல்லை, எல்லாத்துக்குமே யூனிக்காக நம்ம வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிச்சு. ஏன் யூனிக்காக கிரியேட் பண்ணுறோம், ஏன் அப்படியே கிரியேட் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போது தான் எனக்கு என்ன ஆகும், அதனுடைய அதனுடைய வேல்யூவை நம்ம கெட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ தான் நம்மளால் கெட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகணும், அந்த வேல்யூலாம் சப்மிட் பண்ணுற சப்மிட் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கிரியேட் ஆகணும்ல. கரெக்ட் தானே? இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம், இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் எனக்கு சப்மிட் பட்டன் கிரியேட் ஆகும். செல்ஃப் டாட் சப்மிட் பிடிஎன்ஸ் ஈக்குவல் டு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். செல்ஃப் டாட் குயிஸ் ஃப்ரேம் 1க்குள்ளே தானே? கரெக்ட் தானே? குயிஸ் ஃப்ரேம் 1க்குள்ளே தான். குயிஸ் ஃப்ரேம் 1 இல்லை, ப்ளே ஃப்ரேம் 2ல் கிரியேட் ஆகணும். டெக்ஸ்ட்டு வந்து என்னவாக இருக்கணும், சப்மிட்டு அண்டு ஃபாண்ட் வந்து ஏரியல் 15 அண்டு வித்து வந்து 200. வித்து வந்து 50 கொடுப்போம். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வித்து வந்து 50. செல்ஃப் டாட்
சப்மிட் பட்டன் பேக்குன்னு கொடுப்போம். பேட் ஒய் வந்து 20. ஓகேவா? இப்போ அந்த பட்டன் கிரியேட் ஆகிருக்கான்னு பார்க்கலாமா? ஐ மீன் அதுக்கப்புறம் பிஜி வந்து என்னவா இருக்கணும்னா லைட் க்ரீனாக இருக்கணும். ஓகே, லைட் க்ரீனாக இருக்கணும். இப்போ நான் வந்து ப்ரோக்ராமிங் நான் டைப் பண்ணுறேன், ப்ளே கொடுக்குறேன். ப்ளேக்கு அப்புறம் எனக்கு கிரியேட் ஆகிருக்கு. பட் எங்கே கிரியேட் ஆகிருக்கு? அதில் கிரியேட் ஆகிருக்கு, இந்த பேக்ரவுண்டில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அது அங்கே கிரியேட் ஆகக்கூடாது, எனக்கு இந்த ஃப்ரேம் 3லே கிரியேட் ஆகணும். ஓகே, ஃப்ரேம் 3 கொடுங்க இங்கே. ஓகே, ஃப்ரேம் 3 கொடுங்க. நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரோக்ராமிங்கில் ப்ளே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் சப்மிட்டுன்னு நான் கொடுத்துடலாம். சப்மிட்டுன்னு பட்டன் நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகணும் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்கள், கமாண்டில் நான் கொடுக்குறேன். கமாண்டில் self.submit அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ண போகிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த சப்மிட் ஃபங்க்ஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஒர்க் ஆகணுன்றதை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. see you next video.